نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم علموا أولادكم ثلاث خصال حب نبيكم وحب أهل البيت وتلاوة القرآن صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் பெண்களுக்கான பயான் மஜ்லிஸில் பெண்களுக்கு தேவையான மார்க்கம் சார்ந்த ஒரு கருப்பொருளில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவதற்குள்ள நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். பொதுவாக ஆண்களுக்காக வைக்கப்படுகிற பயான்களை விடவும் மிகவும் அவசியமானது பெண்களுக்கான பயான். என்னதான் பள்ளிவாசலிலே ஆண்களுக்காக பயான்கள் சொல்லப்பட்டாலும் அவர்கள் வீட்டிலே வந்து சொன்னாலும் எல்லாரும் சொல்றதில்லை. அப்படியே சொன்னாலும் கூட வீட்டிலே அதை அமல்படுத்துகிற இடத்தில், வீட்டில் அதை செயல்படுகிற இடத்தில் பெண்கள் தான் இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கான மார்க்க பயான் என்பது ரொம்ப முக்கியமாக அல்லாஹ்வுடைய கிருபையிலே இங்க 4-5 மாதங்களாக அப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் இதை பயனுள்ள நிகழ்வாக எல்லா காலத்திலும் ஆக்கி தருவானாக. அன்பான தாய்மார்களே, குழந்தைகளை வளர்க்கிற இடத்தில் இருப்பது நீங்கள். ஆண்களை சரி செய்கிற இடத்தில் இருப்பது நீங்கள். பொதுவா தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு தாய், ஒரு பெண் இருக்கிறாள். சில வீடுகள்ல அது அவங்க அம்மா, சில வீடுகள்ல அவங்க மனைவி, சில வீடுகள்ல அவங்க சகோதரிகள். மொத்தத்துல எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலேயும் கண்டிப்பா பெண் இருக்கிறாள். அதிலும் இந்த காலத்துல, இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல உள்ள சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. 2000க்கு பின்னாடி உள்ள பெண்கள். இந்த 2000க்கு உள்ள பெண்கள்லாம் பொறுத்தவரையும் இவங்க சொல்றதான் ஆம்பளையும் கேட்குறாங்க. ஒரு காலத்துல அவங்க சொல்றத நீங்க கேட்டீங்க, ஆம்பளைங்க சொன்னா கேட்கறது. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு.
இன்னைக்கு என்னன்னா நீங்க சொல்றதுதான் அவங்க கேட்கறாங்க. ஆனா சும்மாவாவது சொல்லிக்குவாங்க பெண்கள் என்னன்னு, ஐயோ அவர் திட்டுவாரு, அவரு சொல்லுவாரு அப்படின்னு. அவரெல்லாம் திட்டுறது இல்லை. இப்போ நீங்க ரெடியா ஸ்டடியா இருந்தா போதுமானதுங்கிற மாதிரி இருக்கு வீட்டுல. அதனால சொல்ல வேண்டிய எந்த விஷயத்தையும் முதல்ல பெண்கள்கிட்ட தான் சொல்லணும். எங்க உஸ்தாது பிஎஸ்வி அதிரத்து நவரல்லாஹு வர்கதஹு இறந்துட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, புர்கா அவசியம்னு ஆம்பளைங்க பயான்ல சொல்லுங்க, தாடி அவசியம்னு பொம்பளைங்க பயான்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த ஆளு தாடி வைக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறது இந்த அம்மா தான். அவரை வைக்க விடுமா இல்லையாங்கிறது இந்த அம்மா தான் முடிவு செய்யறது. அதனால புர்காவின் சிறப்பை பற்றி பெண்கள்கிட்ட பேச வேண்டாம், அது ஆம்பளைகள்கிட்ட போய் சொல்லுங்க. அது மாதிரி தாடி, இந்த மாதிரி தொப்பி, தொழுகை, இபாதத்து ஆண்கள் கரெக்டா இருக்கிறத பத்தி பேசணும்னா அதை பெண்கள்கிட்ட சொல்லணுமா. அது மாதிரி உங்களிடத்துல சொல்லுவதற்கு நிறைய செய்திகள். அதுல குறிப்பாக குழந்தைகளை வளர்க்கிற போது கவனிக்க வேண்டிய ஒரு 2-3 அம்சங்கள் மாத்திரம் உங்கள்கிட்ட ஒரு குறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். குழந்தைகளை ஆம்பளைங்க வளர்த்துனா விளங்காது, ஒரு காலத்திலையும் விளங்காது. ஆம்பளைங்க கையில குழந்தைய கொடுத்தோன்னு வைங்களேன், அவங்க வளர்த்து பெருசாக்குனாங்கன்னா அவன் பையன் மாதிரி வரமாட்டான், அவன் ஒரு மாதிரி ரவுடி மாதிரி வருவான். ஏன்னா இவங்களுக்கு குழந்தைகளை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். உங்களை அறியாமையே உங்களிடத்தில் அந்த ஆற்றல் இருக்கிறது. உங்களால தான் குடும்ப நிர்வாகத்தை அழகா சரி செய்ய முடியும், பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியும். ஒரு ரூமுக்குள்ளேயே போறோம், ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல ரொம்ப தாறுமாறா பூரா கசமுசன் கிடக்குது, அசிங்கமா இருக்குன்னா பார்த்த உடனே கேட்பாங்க, இது பேச்சுலர்ஸ் ரூமாம்பாங்க. ஏன்னா பெண்கள் இல்லைன்னாவே வீடு அலங்கோலமா இருக்கும். அதே மாதிரி தான் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதில் கண்டிப்பா ஆண்களை தவிர பெண்களை தவிர வேற யார்கிட்டையும் அது சரியாக முடியாது. தத்பீருல் மனாசில், வீட்டு நிர்வாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத பெண்கள் தான் சிறப்பா செய்ய முடியும். நான் ஒரு செய்தி சொன்னா உங்களுக்கு இதா இருக்கும். நான் சொல்ல வந்திருக்கிறது, எனக்கு தலைப்பு ஒரு ஹதீஸ். நீங்க உங்க குழந்தைகளுக்கு 3 விஷயம் சொல்லி தரணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முன்னுரையா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, ரொம்ப ஃபேமஸான சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. மடியில ஒரு குழந்தை இருந்தது, சின்ன குழந்தை. இந்த குழந்தைக்கு பாத்திமான்னு பேரு. அப்ப இன்னொரு சஹாபி வந்தாங்க உள்ள. யாரு, பேத்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு கொஞ்சம் அவர் சலிச்சுக்கிட்டே சொன்னார். ஆமா பேத்தி தான். இன்னஹுன்ன யுகர்ரிபுனல் புஅதா வ யுபஇதுனல் குர்பா. ஆமாமா, எல்லாம் இந்த பொண்ணு பிள்ளைங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவனை எல்லாம் தூரமாக்கிட்டு போயிருங்க, தூரமா இருக்கிறவனை எல்லாம் பக்கத்துல ஆக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா ஒரு பெண் நீங்க மடியில வளருது, வீட்டுல வளருது, கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன ஆகும்னா யாரோ தூரமா இருக்கிறவனெல்லாம் இந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஆயிடுவான். மாமனார், மாமியார், கணவர், மைத்துனர், கொழுந்தனார், அந்த சொந்தமெல்லாம் பக்கத்துல வந்துடும். இங்க இருக்கிறவங்க தாய், தகப்பன், கூட பிறந்த சகோதரன், சகோதரி, இவங்கெல்லாம் என்னன்னா தூரமாயிருவாங்க. அதைத்தான் அவரு சொல்றாரு, மடியில குழந்தைய வச்சுட்டு, ஆமாமா இந்த பொண்ணு பிள்ளைகள்லாம் இப்படித்தான், பக்கத்துல இருக்கிறவங்க தூரமாக்கி விட்டுருவாங்க, தூரமா இருக்கிறவங்களை எல்லாம் பக்கத்துல ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டே சொன்னார். அப்ப கேட்ட சாபி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க, இந்த குழந்தைகளுக்கு அல்ல, இவர்களுக்கு உள்ள ஆற்றல் அல்ல வேற யாருக்கும் வைக்கல. மா அதஃப அலல் மர்தா வலா நதப அலல் மௌதா வலா ஹன்ன அலல் ஸகீர் மிஸ்லஹுன். அதாவது குழந்தைகள் மீது பிரியம் வைக்கவும், குழந்தைகள் மீது பிரியம் வைக்கவும், நோயாளிகள் மீது பரிவு காட்டவும்,
பெரியோர்களை கனிவோடு கவனித்து கொள்ளவும் இவங்கள மாதிரி வேற யாருனாலையும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 அம்சங்கள் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. குழந்தைய பிரியமா ஹேண்டில் பண்ணணும். 1, பெரியவங்களை கனிவா கவனிச்சுக்கணும். இன்னைக்கும் நிறைய வீடுகள்ல இப்ப விட அந்த காலத்துல ஏதாவது வாதம் அடிச்சதுன்னா, நோய் வந்துச்சுன்னா, படுத்தாங்கன்னா அப்படி காலம் பூரா படுத்தே இருப்பாங்க பேஷண்டா, மௌத்தா போற வரையும். யாரு பார்த்துக்கிட்டா? வீட்டுல உள்ள பெண்கள். ரொம்ப பத்திரமா கனிவா அன்பா, அதுவும் பெட் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, படுத்த படுக்கையோட போயிட்டாங்க. அவங்களையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டது யாரு? பெண்கள் தான் கவனிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பேஷண்ட்டுகளை கவனிக்கிறதுலையும் பெண்கள் மாதிரி அல்லாஹ் ஒரு பொறுமையை யாருக்கும் வைக்கல. நான் இதை பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூலுகள்ல பூரா டீச்சர்கள் தான் அதிகம், வாத்தியார்கள் அதிகம் இல்லை இல்லையா? ஆம்பளை வாத்தியார்கள் அதிகமா இல்லை. நீங்க சின்ன ஸ்கூலு, கான்வென்ட் ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டீச்சர். பேருக்கு 2 பேர் மட்டும்தான். அந்த விளையாட்டுக்கு பிடி வாத்தியாரு அந்த பீரியட்ல மட்டும் போட்டிருப்பாங்க. இது எல்லாம் டீச்சர். ஏன்னா எல்லாம் வாத்தியாரா போட்டா குழந்தை ஸ்கூலுக்கு போகாது. அது டீச்சர்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும். உலகம் பூரா உள்ள ஆஸ்பத்திரிகள்ல பூரா நர்ஸ் தான் அதிகம். ஒரு 2 பேர் தான் ஆம்பளை கம்பவுண்டர் போட்டிருப்பாங்க. அது எங்கன்னா கொஞ்சம் அந்த அடிபடுறது, முட்டுக்கு மாவு கட்டு போடுறது, அது இதுன்னு அந்த ஆர்த்தோ செக்ஷன்லாம் இருக்குமல்ல, பெரிய பெரிய மாவு கட்டு போடுவாங்க, மூட்டு எலும்பு வைத்தியம், இதுக்கெல்லாம் ஆம்பளைங்க இருப்பாங்க. மற்றபடி எல்லா பெட்டுகள்லயும் நர்சஸ் தான். பூரா நர்ஸையும் எடுத்துட்டு எல்லாம் ஆம்பளைகளா போட்டேன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் டிஸ்சார்ஜே ஆக மாட்டான், அப்படியே மொத்த பேர் வேண்டிதான். அந்த பேஷண்ட்டுகளை ஹேண்டில் பண்றது பெண்களால் முடியும். பெரியவங்களை கையாள்றது பெண்களால் தான் முடியும். குழந்தையினுடைய சைக்காலஜியில போய் அவர்களை கையாளுவதற்கு பெண்களால் தான் முடியும். அதனாலே தான் குழந்தை வளர்ப்பு என்பதை அல்லாஹ் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான். இது ஒரு பெரிய விஷயம், பெரிய பொறுப்பு, பெரிய பதவி, சாதாரணமானது அல்ல. என்னதான் நீங்க ஆயா மாட்டை விட்டு வளர்த்தினாவெல்லாம் குழந்தை சரியா வளராது. இதுவெல்லாம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, புருஷன் இந்த பக்கம் வேலைக்கு போயிடுறாரு, காலையில எந்திரிச்சு பொண்டாட்டி இந்த பக்கம் வேலைக்கு போயிடுது மனைவி. அது குழந்தைகளை பார்த்தா வீட்டில் இருக்கிற வேலைக்காரம்மாவோ அல்லது ஆயாமோ தான் அதுதான் எல்லாம் பண்ணி வைக்குது. குழந்தை சரியா வளராது. வீட்டில இருந்து தாய் வளர்க்க வேண்டும். தாய் தீனை சொல்லித்தர வேண்டும். மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய தாய்மார்களின் பொறுப்பு ரொம்ப மகத்தானது. உங்களிடத்தில் பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்கள். இப்ப யாரெல்லாம் நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோமோ அவர்களுடைய கவனத்துக்கு சில செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய பேர் குழந்தைகளை வளர்த்திய பெற்றோர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். வீட்டுல கணவர் இருக்கணும், தகப்பனார் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தாய் இருந்தாவே குழந்தை நல்லா வளர்ந்துரும். இப்போ சில பேர் சொல்றது உண்டு, என்னம்மா அவன் குழந்தைய சரியா வளர்த்த, என்ன பண்றது, அவங்க பாப்பா இல்ல, அவர் வெளியூர்ல இருக்கிறாரு, அவர் பக்கத்துல இல்ல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் மரியம் அம்மாவை பத்தி குர்ஆன்ல வருது இல்லையா? மரியம் அவங்க மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசு வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தினாங்க. யாரு? மரியம். வீட்டுல எந்த ஆம்பளையும் இல்லை. மரியம் அம்மாவுக்கு கணவர் இல்லை. கணவர் இல்லாததனால்தான் குர்ஆனில் 25 இடத்துல அல்லாஹ் மரியம் அம்மாவுடைய பேரை குர்ஆன்ல சொல்றான். மரியம் அம்மா பேர்ல குர்ஆன்ல தனியா ஒரு சூறாவே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், குர்ஆன்ல மரியமை தவிர வேற எந்த பெண்ணுடைய பெயரும் குர்ஆன்ல இல்லை. ஆண்கள் பேர் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா, ஈசா, ஆதம், சாலிஹ், நிறைய பேர் இருக்கு. பெண்கள்ல ஒரு பேர் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கு, அது மரியம் அம்மா தான். இந்த அளவிற்கு மரியம் பாராட்டப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஈசா என்ற குழந்தையை பெற்றெடுத்ததில் இருந்து சுமார் 33 வருஷ காலம் அற்புதமாக சின்ன ஒரு தப்பு கூட செய்யாமல் ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கிய பெருமை மரியம் அம்மாவை சாரும்.
அதனாலதான் அவங்களுக்கு ஹைரு நிசாஇல் ஆலமீன், அகில உலகத்தின் சிறந்த பெண். கதிஜா அம்மா, பாத்திமா அம்மா, ஆயிஷா அம்மா, இவங்க நிறைய சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா உலகம் தோன்றிய நாள்ல இருந்து கியாமத்து வரைக்கும் ஒரு பெண் சிறந்த பெண் சொல்லுங்கன்னு கேட்டா மரியம் தான். இவங்களுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். என்ன காரணம்? மிகச்சிறந்த முறையில் அவர்களுடைய சொந்த லைஃப்ல பத்தினித்தனத்தோடு வாழ்ந்தார்கள், கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பெரிய பொறுப்பாக இருக்கிற அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பை அழகாக செய்தார்கள். இன்னைக்கு அந்த பிள்ளைகளை வளர்க்கிற இடத்துல நாமெல்லாம் இருக்கிறோம். தம்பி கிராத் ஓதுனதுல ஒரு ஆயத்து வந்தது, கவனிச்சிருப்பீங்க. நல்லடியார்கள் துவா செய்வாங்களாம். என்னன்னு, யா அல்லாஹ் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குழந்தைகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியா ஆக்கி கொடு. குர்ரத்து ஐன், கண் குளிர்ச்சி. கண் குளிர்ச்சிங்கிறது எப்போ வரும்? நிறைய காசு இருந்தா கண் குளிர்ச்சி வராது. பயங்கரமான பங்களா கட்டியிருந்தாவெல்லாம் கண் குளிர்ச்சி வராது. கண் குளிர்ச்சி என்பது என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் அவள் நல்லவளாக இருக்கிறாள், நல்லவனாக இருக்கிறான், ஊரே அவனை பாராட்டுகிறது, அவன் ஒழுக்கமுடையவனாக இருக்கிறான், காசு கம்மியோ கூடுதலோ, சல்லி இருக்கோ இல்லையோ, வீடு பெருசா இருக்கோ அல்லது சின்னதா இருக்கோ, வாடகை வீடோ குடிசையோ, ஒழுக்கத்தோடு ஒரு குழந்தை வளர்க்கப்படுமானால் அதுதான் கண் குளிர்ச்சி. எல்லாத்துக்கும் எப்ப அந்த கவலை வரும் தெரியுமா? ஒரு 40 வயசு ஆகும் போது அந்த கவலை கண்டிப்பா வரும். குர்ஆன்ல வருது, 40 வயசுன்னு எல்லாம் சொல்றான். அத்தா இதா பலக 40 சனா, 40 வயது ஆகிவிட்டால் அப்ப சில பெற்றோர்கள் துவா செய்யறாங்களாம், அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ் என் சந்ததியை சிறப்பாக்கி கொடு. இந்த 20 வயசு 25 வயசு 30 வயசு எல்லாம் இருக்கிறப்போ அடுத்து நம்ம குழந்தைங்க என்ன ஆகும், அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை வராது. 40 வயசை கிராஸ் பண்றப்போ எல்லாத்துக்கும் அந்த கவலை வருமா, என்னன்னு, நம்ம சந்ததி சரியா இருக்குமா, ஒருவேளை நாம மௌத்தா போயிட்டாலும் நம்ம வீட்டுல தொழுகுவாங்களா, நம்ம வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குமா, நம்ம பிள்ளைங்க பள்ளிவாசல் தொடர்போட இருப்பாங்களா, நம்ம வீட்டுல இப்போ நடந்துட்டு இருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் கரெக்டா செய்வாங்களா என்ற சிந்தனை 40 வயதை தாண்டுகிற போது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சந்ததி சரியா இருக்கணும். நீங்க நபிமார்கள் குழந்தை வேண்டி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு, எடுத்து பாருங்க. யாரும் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுன்னு மட்டும் கேட்கல, சாலிகான குழந்தைகளை கொடுன்னு கேட்டாங்க, நல்ல சந்ததி கொடுன்னு கேட்டாங்க. வெறுமனே குழந்தை கொடுக்கறது முக்கியம் இல்லை. அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அளவுக்கு அவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுலயும் இன்னைக்கு இருக்கிற துனியால எல்லாம் இந்த 2K கிட்ஸா இருக்கிறாங்க, குழந்தைங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. இவங்களை வளர்த்துறதுல ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயம் சொல்லி தரணுமா. ஒண்ணு, உப்ப நபியிக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியமாக இருப்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தருங்கள். ரசூலுல்லாவை பிரியப்படணும், ரசூலுல்லாவை நேசிக்கணும், ரசூலுல்லா மேல பாசம் வைக்கணும், இதை சொல்லி கொடுங்க. 2வது, நபிகளாரின் குடும்பத்தினர்கள், அஹ்ல பைத்துகள்னு நாம சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம், அந்த குடும்பத்தினர்களை நேசிப்பதும் மார்க்கத்திலே மிக முக்கியமான கடமை. அதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. 3வது, குர்ஆனை பார்த்து சரளமாக ஓதுவதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 3 விஷயம். 1, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான பிரியம். 2வது, அன்னலாருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற அஹ்ல பைத்துகள் என்கிற பெருமானாருடைய குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படியே உலகத்தில் வரக்கூடிய அஹ்ல பைத்துகள் என்கிற தலைமுறை, இவர்களின் பிரியத்தையும் சொல்லிக் கொடுங்கள். 3வது, குர்ஆன் ஓதுவதற்கு சொல்லிக் கொடுங்கள்.
நான் இந்த 3 விஷயத்தை மட்டும் சொல்லணும் உங்களுக்கு. முதல் விஷயம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீதான பிரியம். நான் இன்னைக்கு மத்தியானம் இதே பள்ளிவாசல்ல இங்க கீழே ஜும்மால பேசினேன். அப்ப நான் சொன்ன ஒரு செய்தி, அது மட்டும் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது நமக்கு சில கடமை இருக்கிறது. 1, அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். 2, அவர்கள் சொன்ன சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும். 3, அவர்கள் செய்த சுன்னத்துகள், சுன்னா நபி வழி, அதை பின்பற்ற வேண்டும். 4வது, ரசூலுல்லாவை உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு ரசூல் மீது பிரியம் வர வேண்டும். 5வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரை மௌத்தாகிற வரைக்கும் எப்ப கேட்டாலும் ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இந்த 5 கடமை இருக்கு. இதுல முக்கியமான கடமை நபிகளாரை நேசித்தல், ரசூலுல்லாஹ்வை பிரியப்படுதல். இந்த பிரியப்படுவதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நாம பிரியப்படணுங்கிறது எல்லா முஸ்லிம்களும் நேசிக்க வேண்டும், அது வேற. குறிப்பாக குழந்தைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள்கிட்ட அவ்வளவு அன்பா பழகுவாங்க. குழந்தைகள்லாம் ரசூலுல்லாஹ் மடிக்கு வந்துச்சுன்னா அவங்க அம்மா கூப்பிட்டா போகாதுங்களாம். பிரியமானவங்கள்ட்ட போயிட்டா தோல்ல சில நேரம் வாமான்னு கூப்பிட்டா குழந்தை அப்படி திரும்பிக்கும், வரமாட்டேன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்ட்ட அப்படிதான். ஒரு கிதாப் இருக்கு, சுபுலுல் ஹுதா வர் ரஷாத்னு சொல்லி, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு ரொம்ப டீட்டெயிலா அக்கு வேறு ஆணி வேறா வரலாறு பிரிச்சு எழுதியிருக்கிற கிதாப். ஒட்டு மொத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில அவங்க 63 வயசுல வஃபாத் ஆகிற வரைக்கும் மொத்தம் மடியில கொண்டு வந்து வச்ச குழந்தைகள் 51 குழந்தைகள் வச்சாங்களாம். 51 குழந்தை. அந்த காலத்துல பொதுவா ஒரு பழக்கம் உண்டு, குழந்தை பிறந்த உடனே சுத்தப்படுத்தி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் மடியில வச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாயில பேர் வச்சு விடுவாங்க, பேரிச்சம்பழத்தை வாயில சுவைக்கிறதுக்கு கொடுப்பாங்க, தேன் எடுத்து வைப்பாங்க, பேர் வைப்பாங்க, துவா செய்வாங்க. அதுக்காக வேண்டி கொண்டு வந்து மடியில வைப்பாங்க. இந்த மாதிரி நபிகளாரின் மடியில வைக்கப்பட்ட குழந்தைகள் 51 குழந்தைகள். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். இது எல்லாமா கணக்கு வச்சிருப்பாங்கன்னு ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம மடியில எத்தனை குழந்தை தூக்கி இருக்கோம் நம்மளை கேட்டாவே தெரியாது. தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் நாம இது வரைக்கும் நம்ம மடியில குழந்தைய வாங்கி வச்சிருக்கோம்னு கேட்டா நம்மள்ட்ட லிஸ்ட் இருக்கா? இல்ல. இருக்கும், ஒரு 10-15 குழந்தை இருக்கும்போ கரெக்டா யார் யாருன்னு பேரோட லிஸ்ட் இருக்குது ரசூலுல்லாஹ் மடியில வச்சது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் லிஸ்ட் இருக்கு தெரியுமா? அந்த குழந்தைகள்ல எத்தனை குழந்தை ரசூலுல்லாஹ் மடியிலேயே யூரின் போச்சுன்னு லிஸ்ட் இருக்குது. வந்தது 51 குழந்தை. அதுல சில குழந்தைகள், பொதுவாகவே குழந்தைகளுக்கு இந்த மடி அந்த மடின்னு எல்லாம் தெரியாது. நீங்க குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எதை வேணாலும் கொடுக்கலாம். குழந்தை நமக்கு தர்ற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யூரின் தான். பிஸ்மில்லான்னு போயிடும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாமா மடியில போடா அப்படின்றோம். அந்த மாதிரி ரசூலுடைய மடியிலையும் சில ஆண் குழந்தைகள், சில பெண் குழந்தைகள் அப்படி போச்சு. அதை வச்சு கூட மார்க்கத்துக்கு சட்டம் கிடைத்தது. பால் மட்டும் குடித்து கொண்டிருக்கிற குழந்தை, இன்னும் வேற எந்த உணவும் எடுக்கல, மாட்டுப்பால் கூட எடுக்கல, தாய்ப்பால் மாத்திரம் குடித்து கொண்டிருந்த குழந்தை ஒண்ணுக்கு போனப்போ, யூரின் போனப்போ தண்ணி குடுன்னு வாங்கி இப்படின்னாங்க. அந்த இடத்துல அப்படி தொடுத்து விட்டாங்க, கசக்கல, தேய்க்கல அப்படின்னாங்க, சுத்தமாயிருச்சுட்டாங்க. ஆனால் தாய்ப்பாலுடன் சேர்த்து மற்ற உணவுகள், வேற பால், வேற பவுடர், வேற உணவு, வேற இட்லி, சோறு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்ச குழந்தைகள் அது யூரின் போனப்போ சில தண்ணியை ஊத்த சொல்லி தேய்ச்சி கழுகுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் இது மார்க்கத்தினுடைய சட்டம். தாய்ப்பால் மாத்திரம் உள்ள குழந்தையினுடைய அசுத்தம் கசக்கி கழுக வேண்டியது இல்லை. அதோடு சேர்த்து மற்ற உணவுகளை எடுக்க துவங்கிவிட்ட குழந்தையாக இருந்தால் அது கசக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில அவ்வளவு குழந்தைகள் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல
குழந்தைகள் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இப்போ உங்க குழந்தைகளுக்கு ரசூலின் மீதான பிரியத்தை சொல்லித்தாருங்கள்னு சொல்றது அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சில குழந்தைகள், சில சஹாபாக்கள் ரொம்ப பிரியமா இருந்தாங்க. ஒரு 7 வயசு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜுபைர், இந்த பையனுக்கு 7 வயசு தான். ரொம்ப ஃபேமஸான சஹாபி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கல்ல, ஜுபைருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர், திருமூணு பையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ரத்தம் குத்தி எடுக்கிறதுன்னு அந்த காலத்துல ஒண்ணு இருக்குது. ஒரு கொம்பு வச்சு இங்க கழுத்துக்கு கீழே கெட்ட ரத்தத்தை எல்லாம் அப்படி குத்தி எடுத்துருவாங்க. இன்னைக்கு ஹிஜாமான்னு சொல்றாங்கல்ல, இப்போலாம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. அது ஒரு ட்ரீட்மெண்ட். எதாவது கப்பிங் தெரப்பியா இங்கெல்லாம் இருக்கா? கப்பிங் தெரப்பின்னு சொல்றாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தான நாட்கள்ல போய் இந்த பின்னாடி இப்போலாம் கப்பு வச்சு இது கெட்ட ரத்தம் எடுக்கிறாங்க. அந்த காலத்துல கொம்புல குத்தி எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொம்புல குத்தி ரத்தம் எடுத்துட்டாங்க ஒரு கப்புல. இந்த ரத்தத்தை கொண்டு போய் எங்கேயாவது வெளியில ஊற்ற சொல்லணும். வெளியில பார்த்தா அந்த பையன் தான் நின்றுட்டு இருந்தார். யாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. தம்பிங்க வா, இதை கொண்டு கொடுத்து இதை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் எங்கேயாவது கொண்டு போய் ஊத்திரு, யாரும் பார்க்காத இடத்துல ஊத்து, யாரும் பார்க்காத இடத்துல போய் கொட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் அதை வாங்கிட்டு போனார். போறப்பவே யோசிச்சார், நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பார்க்கிறோம், எத்தனையோ பேர் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலுக்காக தவம் கிடக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியர்வைக்காக தவம் கிடக்குறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அது பார்த்துக்கலான்னு பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டாரு. அவர் பாட்டுல குடிச்சிட்டாருங்க. குடிச்சு போட்டு திரும்பி வந்தார். அவங்க பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்துல்லா எங்க கொண்டு போய் போட்டியா? எங்க போட்ட? நீங்க யாரும் பார்க்காத இடத்துல போட சொன்னீங்க, நான் அங்க போட்டேன். யாரும் பார்க்காத இடம் எது? கீழே எங்கேயாவது போட்டுனா யாராவது பார்த்துருவாங்க. அவன் பிஸ்மில்லான்னு போய் அது வவுத்துக்குள்ள இருக்கு. யாரும் பார்க்காத இடத்துல நான் வச்சுட்டேன். யா ரசூலல்லாஹ் அமர்தனி பிஹைஸு லம் யராக், நான் அதே மாதிரி யாரும் பார்க்காம வைக்க சொன்னீங்க, அதே மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ்க்கு சந்தேகம், கரெக்டா சொல்லு, எந்த இடத்துல வச்ச, எந்த இடத்துல கொட்டின? அவர் சொன்னார், ஷரித்துஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நான் குடிச்சிட்டேன். பையனுக்கு வயசு என்ன? 7 வயசு. குடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட குடிக்க சொல்லல, கொண்டு போய் கொட்டத்தான் சொன்னாங்க. அவன் தன்னோட வயிற்றுல கொட்டிட்டான். காலலன் தமஸ்ஸகன்னார், உன்னை நரக நெருப்பு தீண்டாதுன்னு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து. இந்த பையனுக்கு 7 வயசு இருக்கிற அவங்க அம்மா தான் வளர்த்துனது அப்படி. அவங்க பாப்பா வந்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அம்மா தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. யாருங்க அஸ்மா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், ஆயிஷா அம்மாவுடைய மூத்த சகோதரி. ஆயிஷா அம்மாவுக்கும் அஸ்மாவுக்கும் 10 வருஷம் வித்தியாசம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட பிறந்த அக்கா. யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அஸ்மாவுக்கு பிறந்த குழந்தை தான் இது, 7 வயசு. ரசூலுல்லாஹ் பத்தி எவ்வளவு மஹப்பத்தை கொடுத்திருந்தா, ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலு, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம், இவைகளை எல்லாம் கூட பெரும் பாக்கியமாக கருத வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தது அவங்க உம்மாவும் ஆப்பாவும். ரசூல் மீதான பிரியத்தை குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும். எத்தனையோ குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பேரன்பு கொண்டிருந்தது. சஹாபாக்களுடைய குழந்தைகள் ரொம்ப ஃபேமஸான சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 8 வயசு. ரசூலுல்லாஹ் போற இடமெல்லாம் போய் படுத்துக்குவார். ரசூலுல்லாஹ் கூட தஹஜ்ஜுத் தொழுவார். ரசூல் ஒது செய்ய போனா தண்ணி எடுத்து வைப்பார். ஒது செஞ்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா தொடச்சுக்கிறதுக்கு துண்டு எடுத்து கொடுப்பார். 8 வயசுலயே இந்த பையன் இவ்வளவு பணிவிடை எல்லாம் செய்யறாரு. ரசூலுல்லாஹ் அப்பதான் துவா செஞ்சாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்னு அப்பாஸுக்கு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடு,
மார்க்கத்துல இவரை பெரிய மேதையாக ஆக்கு அப்படின்னு துவா செஞ்சாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? சின்ன வயசுலயே எல்லா சஹாபாக்களை விட குர்ஆனுடைய ஞானம் அவருக்கு தான் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி சில பெரியவங்க கூட சமயங்கள்ல குர்ஆன் ஆயத்துக்கு இதுக்கு என்ன விளக்கம்னு இந்த தம்பிகிட்ட கேட்பாங்க. இந்த தம்பி ரசூலுல்லாஹ் மௌத்தா போறப்பவே 18 வயசு தான், பூரா சின்ன வயசு. 15 வயசும் 18 வயசும் இருக்கிற பையன்ட்ட 60 வயசு உள்ள சஹாபிகள்லாம் வந்து இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. என்ன தெரியுமா? ரசூல் செஞ்ச துவா. அந்த குழந்தையா இருந்தப்ப 7 வயசு 8 வயசுல பெருமானார் மீது அந்த பையன் கொண்ட காதல். ரசூல்லா அவங்க அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றனே, அவங்க காலாமான்னா இங்க இலங்கையில என்ன சொல்றது? அம்மாவுடைய தங்கச்சிக்கு என்ன சொல்லுவீங்க? சின்னம்மாவா? சாச்சியா? அம்மாவுடைய தங்கச்சி சாச்சி. எங்க ஊர்ல காளான்னு சொல்லுவாங்க. காளான்னு ஒண்ணு சிரிக்காதீங்க, கூட அம்மாவுடைய கூட பிறந்தவங்களுக்கு அது பேர். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்க வந்து இந்த பையனுக்கு சாச்சி தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மைமூனா அம்மா வீட்டுக்கு அன்னைக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சா சாயந்தரமே போய் சாச்சி வீட்டுல போய் சத்தம் இல்லாம அங்கேயே இருந்துக்குவார். வீட்டுக்கு போகாம நைட்டும் அங்கேயே தூங்குறது. தஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, துணி எடுத்து கொடுக்கறது, ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா அம்மா வீட்டுல படுத்திருக்காங்க. இவர் எங்கேயோ ஒரு மூலையில ஒளிஞ்சு அந்த வீட்லயே தான் படுத்திருக்காரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாரு? அப்துல்லா, என்னுடைய சகோதரி பையன். இங்க நீங்க இன்னைக்கு வருவீங்க தொழுவீங்கன்னு இங்க படுத்திருக்கிறாரு. வந்தாரு, எல்லாம் எடுத்து வச்சாரு, கூடவே தொழுதாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே தஹஜ்ஜுத் தொழுதாரு. அப்ப செஞ்ச துவா தான் இது. யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடு. 6 வயசு 7 வயசா இருக்கிறப்பவே ரசூலோடு ரொம்ப தொடர்புல இருந்தவங்க நிறைய பேர். ஒரு பையன், அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ் மேல உள்ள பிரியம், காதல், அன்பு, பாசம் வார்த்தையிலேயே சொல்ல முடியாது. ஒரு பையனுக்கு பேரு குசம் அப்படின்னு பேர். குசம் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி பையன். இப்ப நான் சொன்னேன்ல ஒரு பேர், ரசூலுல்லாஹ் யாருக்கு துவா செஞ்சாங்கன்னு சொன்னோம்? சும்மா சொல்லுங்களேன், அழகா தான் இருக்கீங்களான்னு பாத்துக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்னு அப்பாஸ், அவருடைய கூட பிறந்த தம்பி, அந்த தம்பிக்கு பேரு குசம். குசம் இப்னு அப்பாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் ஜனாசாவை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்க போறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதா இருக்கிற இடம் தானே அடக்கினது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதா ஷரீஃப். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அங்க போறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாங்க. ரசூலுடைய மக்பரால போய் நேரடியா சலாம் சொல்றதுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானா. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த இடத்துல குழியெல்லாம் தோண்டியாச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை வாங்கி வைக்கணும். இந்த ஏற்பாடுகளை பூரா பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. யாரு உள்ள இறங்கி வாங்கி வைக்கிறது? கபருக்குள்ள இறங்கி 2 பேர் வந்து அப்படியே அந்த ஜனாசாவை வாங்கி வைப்பாங்க. வாங்கி பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ்னு வைப்பாங்க. அப்படிதானே பழக்கம் எல்லாருமே. நிறைய பேர்த்துக்கு ரசூலுல்லாஹ் இறங்கி வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், அப்ப இறங்கி வைக்கணும். யார் வைக்கலாம்? அப்ப சஹாபாக்கள் இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை சேவகர் ஒருத்தர் இருந்தார், அவரு இறங்கிட்டார், மௌலா ரசூலுல்லாஹ். அப்புறம் இந்த சின்ன பையன் ஒருத்தர் நான் சொல்றேன்னே, இவருடைய மூத்த சகோதரர் ஃபதுல்னு பேர், ஃபதுல் இப்னு அப்பாஸ், அவரு இறங்கிட்டார். அவரு நல்ல ஒரு 10-20 வயசு உள்ளவர், திடகாத்திரமானவர். அவரு இறங்கிட்டார். இந்த சின்ன பையன் இத்தனூன்னு தான் இருக்கிறார். குசம் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் நச்சரிக்கிறார், நானும் இறங்குறேன், நானும் இறங்குறேன், நானும் இறங்குறேன். டேய், நீ சின்ன பையன், நீங்க எல்லாம் கபர்ல இறங்கக்கூடாது, பெரியவங்க தான் இறங்கணும், போ அந்த பக்கம். திரும்ப திரும்ப இப்படி வந்தா இப்படி வர்றான், இப்படி வந்தா இப்படி வர்றான். அந்த பையன் திரும்ப திரும்ப கேட்கிறார், நான் வந்து இது பண்றேன். ஏன்னா பொறுப்பு பூரா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் இருந்துச்சு.
குளிப்பாட்டினது அலி ரலியல்லாஹு தான். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பயான்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லா மையத்து மாதிரி எல்லாம் குளிப்பாட்டல, படுக்க வச்செல்லாம் குளிப்பாட்டல. அலி ரலியல்லாஹு தங்களுடைய தோல்ல இப்படி சாய்ச்சிக்கிட்டாங்க. ரசூலுல்லாவை இப்படி உட்கார வச்சு தோல்ல இப்படி சாய்ச்சு தண்ணிய ஊத்தி ரசூலுல்லாவை ட்ரெஸ்ஸோட குளிப்பாட்டினாங்க. இப்படி சாய்ச்சிட்டு குளிப்பாட்டினாங்க, கீழே படுக்க வைக்கல. அது அது வேற ஒரு சப்ஜெக்ட், நான் வேற ஒரு டைம் சொல்றேன். இப்போ குளிப்பாட்டியாச்சு, கொண்டு வந்தாச்சு ஜனாசாவை. இந்த பையன் திரும்ப திரும்ப கேட்கிறார், சரி போ அப்படின்ட்டாங்க. அந்த பையனுக்கு ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பிரியம். அப்ப யாரோ இறக்கி விட்டாங்க குழியில. இப்ப குழியில வாங்கி வைக்கிறதுல 3 பேர் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலா ஒருத்தர், ஃபதல் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சா மகன் அவர் ஒருத்தர், இந்த சின்ன பையன் ஒருத்தர். வாங்கியாச்சு, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை வச்சாச்சு. எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்து போடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு ஓரளவு கால் முட்டி அளவுக்கு மண்ணெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மேல இருந்து மண்ணை தள்ளிக்கலான்ட்டு 2 பேரும் மேல ஏறுறாங்க. இந்த பெரியவங்க 2 பேரும் கபர் ஓரமா போய் இப்படி கைய வச்சு எத்தி மேல ஏறிட்டாங்க. 2 பேருமே அப்படி ஏறியாச்சு. இந்த பையன் மட்டும் ஏறல. கொஞ்ச நேரம் ஆச்சு, எல்லாம் அங்கங்க பேசிக்கிட்டு அவங்கவுங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் இங்கிருந்து அங்க போறாரு, ஏறுறதுக்காக ட்ரை பண்றாரு, முடியல, கீழே இருக்காரு. திரும்ப அங்கிருந்து இந்த கடைசிக்கு வர்றாரு குழியில, இங்க ஏறதுக்கு முயற்சி பண்றாரு, முடியல, உள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. யாரு? அந்த சின்ன பையன், 7-8 வயசு இருக்கும், குசம் இப்னு அப்பாஸ். அவர் மட்டும் மேல வரல. மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா போடுறாங்க. மண்ணு இப்படி போட்டா இப்படி வந்துடுறாரு, இப்படி போட்டா இப்படி வந்துடுறாரு. திடீர்னு இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு பார்த்தேன், ஏய் நீ இன்னும் மேல வரலையா அப்படின்னு கத்துனாங்க. எல்லாம் மேல வந்தாச்சு, இவன் இன்னும் நீ இன்னும் மேல வரலையா அப்படின்னாங்க. இந்த வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏறுறதுக்கு திரும்ப போய் ஏறுற மாதிரி பண்ணார். இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சு தூக்குனாங்க. மேல வந்துட்டார். குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு சத்தம் போட்டாங்க, இவ்வளவு நேரம் ஏற முடியலன்னா யாரையாவது கூப்பிட வேண்டியதானே, கூப்பிட்டு தூக்கி விட சொல்லி மேல வர வேண்டியதானே. குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சின்ன 7 வயசு பையன் அலி ரலியல்லாஹு சொன்னாரு, என்னால மேல வர முடியாம எல்லாம் நான் கீழே இருக்கல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த பேர் வேணும். இந்த உலகத்திலேயே கடைசியா ரசூலுல்லாஹ் கூட கொஞ்ச நேரம் இருந்தது நான் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. உலகம் அழியிற வரையும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை எழுதுனா கடைசியா ரசூலு கூட யாரு இருந்தா அப்படின்னு ஒரு வரலாறு நீங்க எழுதுனா அதுல என் பேர் தான் வரும். நான் அதனால ரசூலுல்லாஹ் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுங்கிறதுக்காக இப்படியும் அப்படியும் ஏறுற மாதிரி நடிச்சுட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஒழிய என்னால வர முடியாம இல்லைன்னு தேம்பி தேம்பி அழுதார். குசம் சொன்ன வார்த்தையை கேட்டு, அதே வார்த்தை, ஆனா ஆகிரு ஹாதிகில் உம்மத்தி அகதன் பின் நபியி, நபிகளாரோடு தொடர்பில் இந்த உம்மத்தில் நான் கடைசி அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து அழுதாங்க. அன்பானவர்களே, நான் எதுக்கு சொல்றேன், 7 வயசு 8 வயசு உள்ள குசம் இப்னு அப்பாஸ், அதே 7 வயசு 8 வயசு உள்ள அப்துல்லாஹ் இப்னு சுபைர், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நபிகளார் மீது உயிரினும் மேலான பாசத்தை வைத்திருந்தார்கள். நீங்க உங்க குழந்தைகளுக்கு என்னென்னமோ சொல்லி கொடுக்குறீங்க, கண்டிப்பா ரசூலின் மீதான மஹப்பத்தை சொல்லித்தாருங்கள். இது ஒண்ணு. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள், அஹ்ல பைத்துகள் என்கிறோம். நீங்க பயான்ல கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஃபாத்திமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அலவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தினர்கள். நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா, இதுல இருந்துதான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் வருது, வேற எதுல இருந்தும் வரல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோட இருக்கிற வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற கல்யாணம் பண்ணல, ஒரே ஒரு மனைவி தான்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகும் போது ஃபாத்திமா அம்மாவுக்கு வயசு 28. 28லயே குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சாச்சு. 28ல மவுத்து. அது வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு மனைவி மட்டும்தான். சரி, ஃபாத்திமா அலி தம்பதியினர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு எத்தனை குழந்தை? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு, ஜைனப் பெண்மணி, உம்மு குல்சூம் பெண்மணி. ஜைனப் உம்மு குல்சூம் ரசூலுல்லாஹ்வுடைய மகளும் இருக்காங்க. இது அது இல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் அந்த பேர் தான் வச்சாங்க. மொத்தம் 5 பேருக்கு தாய் யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. இதுல இந்த முஹ்சின்கிறவர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூட பிறந்த பையன் சின்னதிலேயே மௌத்தாயிட்டாங்க. அதுல கிதாபுகள்ல 2 விதமா சொல்லப்படுது. குழந்தை முஹ்சின் பிறந்து சின்ன வயசுலயே குழந்தையா இருக்கும் போதே மௌத்தா போச்சுன்னு ஒரு கருத்து. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, முழு குழந்தையா பிறக்கல, அது ஒரு மாதிரி அபார்ஷன் ஆச்சு, கருச்சிதைவு ஏற்பட்டது, அது விழுகட்டியாக, தமிழ்ல விழுகட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது குறை பிரசவத்தில் வெளிப்படுகிற கட்டியா வந்துச்சு. அந்த கட்டிக்கு முஹ்சின்னு பேரை வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல அது 3வது ஆண் குழந்தை. அதுக்கப்புறம் ஜைனப், அதுக்கப்புறம் உம்மு குல்சூம். இந்த 5 பேரு அலி ஃபாத்திமா தம்பதியினர்களுக்கு குழந்தைகள். அடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவும் இந்த உலகத்துல யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அஹ்ல பைத்துகள். அவங்களுக்கு சையதுகள்னு சொல்லுவாங்க. சில நாடுகள்ல ஷரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சில நாடுகள்ல ஃபாத்திமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். யார் வழி? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வழி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழி. இவங்களுக்கெல்லாம் ஃபாத்திமிகள்னு பேரு, சையதுகள்னு பேரு, தங்கள்னு பேரு. இவங்க எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வம்சத்தினர். இப்படி வச்சிருங்க. அடுத்து இந்த பக்கம் வாங்க. ஃபாத்திமா அம்மா வஃபாத் ஆனதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணாங்க. நிறைய மனைவிகள், ஒரு மனைவி மௌத்தா போனா இன்னொரு மனைவி, அப்படியே கல்யாணம் பண்ணாங்க. அரபு சூழல்ல அது சகஜமானது, பண்ணாங்க. மொத்தமா அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறப்போ அவங்களுக்கு குழந்தைகள் 14 ஆண் குழந்தை, 17 பெண் குழந்தை, எல்லா மனைவிட்டையும் சேர்ந்து, இன்க்ளூடிங் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மொத்தம் எத்தனை குழந்தைங்க? 14 ஆண் குழந்தைகள், 17 பெண் குழந்தைகள். இவங்களும் இவங்களுடைய வம்சம் எல்லாத்துக்கும் சேர்ந்து பேரு அலவிகள்னு பேர். இவங்கெல்லாம் யாருன்னு சொல்றோம்? அலவி. இங்க இந்த நாட்டுல கூட நிறைய அலவிகள்லாம் இருக்கிறாங்க, நிறைய எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அப்போ ஃபாத்திமிகள் என்று சொல்லக்கூடிய நேரடியாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வழியும் உண்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள்ல, ஆண் மக்கள்ல 14 பேத்துல, இன்னொரு விஷயம் என்ன, 14 பேத்துல 5 பேத்துக்கு தான் வாரிசுகள் இருந்தது, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்ல. அந்த 5 பேருடைய மக்களுடைய வழியாக வந்ததுதான் அலவிகள்னு சொல்றோம். இவங்கெல்லாம் பேரு அலவிகளா இருந்தாலும், சையதுகளா இருந்தாலும், ஃபாத்திமிகளாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், பெருமானாருடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே சொல்லுங்கள், இந்த தீனை எடுத்து சொல்றதுக்கு எனக்கு எந்த காசு வேணாம், எந்த கூலி வேண்டாம், எந்த பணம் இதெல்லாம் வேண்டாம். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, எங்களுக்கு என் உறவுகளின் மீதான, குடும்பத்தினர் மீதான பிரியத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு கேளு. அப்ப இது 2வது செய்தி. 3வது கடைசி செய்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது குர்ஆன் ஓதுவதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இதுல என்ன சொல்லட்டும், ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏஜ் அட்டன் பண்ணும் போது ஒரு 14 வயசு பையன் ஃபார் எக்ஸாம்பிள், அல்லது ஒரு 14 வயசு பொண்ணு, அது ஏஜ் அட்டன் பண்றப்போ அதுக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னா அவங்க அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். ரொம்ப ஷார்ட்.
மிகைப்படுத்தி சொல்றதா நினைக்க வேணாம், கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுக்குறாங்களோ அப்படிலாம் இல்லை. உண்மையான ஃபேக்ட் இதுதான். என்னுடைய பிள்ளை வயதுக்கு வருகிறாள், அவளுக்கு வயசு 13, 12, 13, 14. அது வரைக்கும் அவளுக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னா நான் நல்ல தகப்பனும் இல்லை, அவங்க அம்மா நல்ல தாயும் இல்லை. பருவ வயசை தாண்டக்கூடாது குர்ஆன் பார்த்து சரளமாக ஓதுவதற்கு. நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க வீட்டுல, உங்க பேரன் பேத்திகள்ல, உங்க மகளுகள்ல இந்த சூழ்நிலை இருக்கான்னு. சில பேர் எல்லாம் பார்த்தா காலேஜுக்கு போறாங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், நான் மெடிசின் படிக்கிறேன், மெடிக்கல் படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் மெக்கானிக்கல், அது இது என்னென்னமோ பண்ணுது, குர்ஆன் ஓதுறதுக்கு தெரியல. 17 வயசு, 18 வயசு, 21 வயசு. ஒரு தாய் நல்ல தாய்ங்கிறதுக்கு அடையாளம் பருவ வயதுக்கு உள்ளாகவே அவளுடைய குழந்தைகள் சரளமாக குர்ஆன் ஓத ஏற்பாடு செய்வாள். நீங்க இதுக்காக எத்தனை லட்சம், எத்தனை கோடி வேணாலும் செலவழிக்கலாம். இது ஃபர்து, கட்டாய கடமை. ஆச்சரியமா இருக்கு, காலேஜுக்கு போற பிள்ளைகளுக்கு தெரியலன்னா, குர்ஆன் ஓத தெரியலன்னா. எங்க நான் இந்தியாவில இருந்து வர்றேன். இந்தியாவில எல்லாம் குழந்தைய கொண்டு போய் குழந்தைங்க மதரசா மக்தப் அதுல எப்ப விடுவாங்க தெரியுமா? மதீனாவில் இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சு. 4 வயசு 4 மாசம் 4 நாள் ஆச்சுன்னா அந்த அன்னைக்கு தான் அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க, கொண்டு போய் மரிசால விட்டுருவாங்க. 4 வருஷம் 4 மாசம் 4 நாள். இங்க இருக்கா இலங்கையில? இல்ல. அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைக்கு புது துணி எல்லாம் போட்டு, இன்னைக்கு எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு, புது துணி எல்லாம் போட்டு ஒரு தட்டுல சர்க்கரை, ஒரு பெரிய தாளால தட்டுல சர்க்கரை போட்டு குழந்தைக்கு புது துணி போட்டு அதை மடியில உட்கார வச்சு அந்த உஸ்தாத் அதோட சின்ன கையை பிடிச்சி சர்க்கரையில எழுதுவார், அலிஃப் பா. இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அந்த அன்னைக்கு மாமா மச்சான் எல்லாம் ஒரு 4-5 பேருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லி விருந்து. என்னன்னா, பையன் மதரசாவுக்கு போற நாள், 4 வருஷம் 4 மாசம் 4வது நாள். சில இடங்கள்ல அரிசியில எழுதுவாங்க, சில இடங்கள்ல சர்க்கரையில எழுதுவாங்க. எழுதி உட்கார வச்சு அலிஃப் பான் எல்லாம் போடுவாங்க. எழுதிட்டு எல்லாம் விருந்து சாப்பிட்டா அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து மதரசாவுக்கு போயிடுவான். யாரு? பையனோ புள்ளையோ. 4 வயசுல கொண்டு போய் அவங்க அம்மா அத்தா விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கூட்டிட்டு வந்துருவாங்க அவங்க உமா அப்பா. 4 வயசுல மதரசாவுக்குள்ள ஒரு குழந்தை போச்சுன்னா தாராளமா 5-6 வருஷம் வச்சுங்க. 10 வயசுல சரளமா ஓடும். எக்கச்சக்க சூறாவை மனப்பாடம் பண்ணிருக்கு. இன்னைக்கு புள்ள ஹையர் செகண்டரி படிக்கிறா, காலேஜ் படிக்கிறா, ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டா, எல்லாம் பண்ணிட்டா. பார்த்தா இங்க குர்ஆன் ஓதுறதுக்கே தெரியலன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம், பெரிய கேவலம். ஒரு நல்ல தகப்பனுக்கு, நல்ல தாய்க்கு அழகு மிகவும் சரளமாக குர்ஆன் ஓத தெரிவதற்கு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் ஆளாக்கி இருக்க வேண்டும். இங்க சில உம்மாக்களுக்கே குர்ஆன் ஓத தெரியல, சில வாப்பாக்களுக்கே தெரியல. அவன் என்னாட்டு போய் சொல்லி கொடுக்கறது? அன்பானவர்களே, குழந்தைகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள்ல பருவ வயதிற்கு முன்னாலாவது குறைந்தபட்சம். நீங்க யூடியூப்ல எல்லாம் இந்த காலத்து பொம்பளை பூரா அதுல தானே இருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக் எல்லாம் நன்னிமா ராதிமா 80 வயசு 90 வயசு கிளவி அம்மாவெல்லாம் யூடியூப்குள்ள உட்காந்துருக்கு. சரி, நீங்க அதுல பாருங்க, இந்தோனேஷியால, மலேசியால 8 வயசுக்குள்ள ஹாபிஸ், 6 வயசுக்குள்ள ஹாபிஸ், 6 வயசு பிள்ளைகள்லாம் ஹாபிஸ். ஆச்சரியமா இருக்கு. ஏன் அந்த பிள்ளைங்க என்ன வானத்துல இருந்தா வந்துச்சு? இல்ல அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் ஹார்ட்டை திறந்த குர்ஆனை உள்ள வச்சுட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எப்படி முடியுது? ஏன் உங்க புள்ளனால முடியாதா? ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு குழந்தைக்கு கர்ப்பத்துல இருக்கிறப்போ 4 மாசத்துல ரூஹு வரும். 120 நாள், ஃபர்ஸ்ட் 40 days திரவ நிலை, லிக்யூடு.
செகண்ட் சாட்டர்டே ரத்த கட்டி, செகண்ட் 40 days, தேர்ட் 40 days சதை பிண்டம் உருவம் ரெடி ஆயிடுச்சு. 120வது நாள் அல்லாஹ் ரூஹ் ஊதிடுவான் எல்லா தாய்க்கும். நீ வேணும்னா 115 நாள்ல கைய வச்சு காதை வச்சு கேட்டு பாருங்க, துடிப்பு கேட்காது. 120 நாள் முடிஞ்சு 121வது நாள் துடிப்பு சத்தம் கேட்கும். ஏன்னா 120ல ரூஹ் வந்துடும். சரி, என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணு இல்ல, ரூஹ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு வேலை செய்யற உறுப்பு எது தெரியுமா? காது. காதுங்க. கண்ணு பார்க்காது, கை விரிக்காது, எந்த உறுப்பும் வேலை செய்யாது. ரூஹ் வந்த உடனே 120வது நாள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஆகிறது முதல் உறுப்பு எதுன்னா காது தான். வெளியில இருக்கிற எல்லா சத்தத்தையும் கேட்கும். புரிஞ்சுதா? நான் இப்போ ஒரு செய்தி சொல்றேன். சமீபத்துல கண்ணு தெரியாத 7 வயசு புள்ள இந்தோனேஷியால முழு குரானையும் மனப்பாடம் பண்ணி அது இப்படியும் ஓதுது, பேக்ல ஓதுது. நமக்கு இங்க நேரா ஓதுறதுக்கே முடிய மாட்டேங்குது, அது பேக்ல எல்லாம் ஓதுது. லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லம் யூலத் லம் யலித் அல்லாஹு ஸமது குல் ஹுவல்லாஹு அஹத். இப்படி வருதுங்க. நமக்கு முன்னாடி ஓதுறதுக்கே முடியாது. இவ்வளவு நம்ம அந்த பொண்ணு இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். குடும்பத்துக்கே உம்ரா போற டிக்கெட்டை பிரைஸா கொடுத்தாங்க. அவங்க அம்மா, அவங்க உம்மா, வாப்பா, பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அந்த குழந்தையும் நிக்குது. சரி, அப்ப அவங்க உம்மாட்ட கேட்டாங்க, இந்த வயசுல இந்த புள்ள இவ்வளவு அழகா குரானை பூரா மனப்பாடம் பண்ணிடுச்சே எப்படின்னு. இந்த அம்மா சொல்லுச்சு, நான் கன்சீவா இருந்தப்போ எனக்கு பிரெக்னன்சில நான் பாசிட்டிவ்னு எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சது நாள்ல இருந்து சாப்பிடுற நேரம் தூங்குற நேரம் தவிர நான் ஸ்டாப்பா குரான் ஓதிட்டே இருந்தேன். கரெக்டா டெலிவரி ஆகி இந்த குழந்தை வெளியே வந்த உடனே குரானை லேசா 3-4 வயசுல கொடுத்த உடனே ஈஸியா டப்புன்னு பிக்கப் பண்ணிடுச்சு. 6-7 வயசுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாப்ஸாவா நிக்குது. நான் சொன்ன விஷயத்தோட பொருத்தி பாருங்க. 120வது நாள் காது வேலை செய்தா இல்லையா? அப்ப இருந்து ஒரு குழந்தை மாறி 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 குரானையே கேட்டுட்டு இருக்குன்னு வையன், வெளியே வந்த உடனே ஃபாஸ்டா ஆபீஸ் ஆயிடும். இது சேலஞ்சு, நீங்க பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் பூரா 1 வயசு 2 வயசு குழந்தையெல்லாம் அழகா பாட்டு பாடுது, சினிமா பாட்டுலாம் பாடுது. என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? 4 மாசத்துல இருந்து அதெல்லாம் காதுல விழுந்திருக்குன்னு அர்த்தம். மாறி மாறி டிவில அதுல இதுல எல்லாம் கேட்டு அது வயிற்றுக்குள்ள இருந்தாலும் தாயுடைய அப்சர்வேஷன் அப்படி வந்துடும். இப்பெல்லாம் பாருங்க, பிறந்து அப்பதான் தவழுது, அதுக்கு கொண்டு போய் மொபைல கொடுத்தாலும் இப்படிங்குது. காரணம், அவங்க அம்மா ஏற்கனவே வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி அது உள்ள தடவிட்டே இருந்திருக்குது, வந்த உன்ன தடவுது. 4 மாசம் கரெக்டா 120வது நாள் ஒரு கர்ப்பமான பெண் குரானை கையில எடுக்கட்டும், டெலிவரி வரைக்கும் அவருடைய சுய தேவைகளின் நேரம் போக வேற நேரம் பூரா குரான் ஓதட்டும். சேலஞ்சு பண்ணலாம், அந்த புள்ள சீக்கிரமா குரான் முழுக்க மனப்பாடம் பண்ண ஹாப்ஸாவா மாறிடு. இந்த வயசான அம்மாவெல்லாம் நினைக்கும், முன்னாடியே சொல்லி இருக்கலாமல்ல அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பேத்திகளுக்கு சொல்லி கொடுங்க, மகளுகளுக்கு சொல்லி கொடுங்க. கர்ப்ப காலத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுகிற தாய்மார்களின் பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் நன்கு குர்ஆன் ஓதுவார்கள், நன்கு மனப்பாடம் செய்வார்கள். எனவே அன்பான தாய்மார்களை, நான் மீண்டும் சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். நான் இதுவரையும் பேசின விஷயம், குழந்தைகளை உங்களை மாதிரி வேற யாரும் வளர்க்க முடியாது, நீங்க தான் சிறந்த முறையில் வளர்க்க வேண்டும். நம்பர் 1, இஸ்லாமிய முறைப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு கணவர்களோ ஆம்பளைகளோ தேவையில்லை, நீங்கள் மட்டுமே வளர்த்து விட முடியும். மரியம் அம்மா மாதிரி உங்கள் குழந்தைகள் கண்குளிர்ச்சியாக வர வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னது போல இந்த 3 விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. 1, அல்லாஹுடைய இன்னும் அல்லாஹுடைய ரசூலின் மஹப்பத், பிரியம், பாசம், நேசம், அன்பு, காதல் எல்லாம் வரணும் ரசூலுல்லாஹ் மேல. இது 1.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்களாக ரசூலின் வழித்தோன்றல்களாக இருக்கிற அகல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய மேன் மக்களை அவர்களை நேசிக்க குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். மூணாவது, எந்த பாடுபட்டாவது உங்க தலைய வித்தாவது நீங்க பெற்ற பிள்ளைக சரளமாக ஆண் பிள்ளையாயினும் பெண் பிள்ளையாயினும் நன்கு குர்ஆன் ஓதுவதற்கு அவர்களுக்கு தெரிய வேண்டும். இதெல்லாம் நம்முடைய முக்கியமான கடமை. தொடர்ந்து முயற்சியுங்கள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த சந்ததிகளை நமக்கு தருவானாக. நம்முடைய காலத்திற்கு பின்னாலும் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மேன் மக்களாக நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்குவானாக. நாம் வாழ்ந்த காலத்திற்கு பின்னாலும் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் எப்போதும் தொழுகையின் செயல்பாடும் குர்ஆன் ஓதுகிற சப்தமும் நம்முடைய வீட்டில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கால மாற்றத்தில் எந்த காலத்திலும் நம்முடைய ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ வழி தவறி போய்விடாமல் கெட்டு போய்விடாமல் மிகச்சிறந்த முறையில் பள்ளிவாசல் தொடர்போடு மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி அருள்வானாக. சரீர சுகத்துடன் அவர்கள் நீண்ட நாள் வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் துஆ பரக்கத்தால் அல்லாஹ் நம்முடைய இந்த துஆக்களை ஆசைகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.